நமது தமிழ்நாட்டின் மக்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன செய்தி என்னென்னா, டாஸ்மார்க்கை 717 கடையை மூட போகிறோன்னு சொன்ன உடனே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஏன் கடையை மூடினீங்க? நாங்கள் எல்லா கடையும் 4000 கடையும் மூடிட்டு இது பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நல்ல ஆட்சி அந்த கடையை மூடுறோன்னு சொல்கிறது அந்த 8 கோடி பேர், அதில் ஒரு 6 கோடி பேர் தண்ணி அடிப்பாங்கன்னு வச்சுங்க. இல்லை 5 கோடி பேர் தண்ணி, இல்லை 4 கோடி பேர் தண்ணி அடிப்பாங்க. அப்படி அடித்தவங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது. ஆனால் இவனுடைய 24,000 பேர் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். 24,000 பேர் மட்டும்தான். ஆனால் இன்னும் சொல்லுவாங்களா, 4 கோடி மக்கள் குடும்பம் அழிஞ்சிடணும். ஏன் இவனுங்கள்லாம் அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது. போன திமுக ஆட்சியில் 500 கடை மூணுன்னு சொன்னாங்க. ஆனால் அது மூணில் அப்புறம் திறந்துட்டாங்கன்னு வச்சுங்க. மூணுன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் போர்க்கொடி தூக்கலை, இப்போ மட்டும் போர்க்கொடி ஏன் தூக்குற? அப்போ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், 4 கோடி குடும்பம் அழிஞ்சிடணும். இதானே உங்களுக்கெல்லாம் என் புத்தி கிடையாதுயா. கடையை மூணுன்னு சொன்னால் சந்தோஷப்படணும். கேட்டாக்கா நாங்களும் தான் ஓட்டு போட்டோம், நாங்கள் எதுக்கு போட்டோன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை. நீங்கள் போட்ட ஓட்டில் அவங்க ஜெயிக்கலை. ஒவ்வொரு வீட்டு பெண்மணியும், அதாவது தாய்க்குளங்கள், அந்த தாய்க்குளங்கள் போட்டதுனால தான் அந்த ஜெயிச்சு வந்துருக்கிறான். இப்போ தானே வந்தால் பாவம், ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கு அந்த மனுஷன். அந்த மனுஷனை போட்டு இப்படி புழியிறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு இந்த டாஸ்மார்க் வேலையை விட்டால் வேறு வேலை தெரியாது. அது ஒன்றா உண்மை. ஏன்னா இதை லம்பாக கையில் காசு பார்த்துட்டீங்க. அப்படின்னும் போது ஒரு கூலி வேலைக்கு போனோன்னாக்கா நாள் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படணுமே, நம்ம என்ன கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. நியாயமா? உங்களுக்கே மனசாட்சி இருக்குதா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் திருந்த மாட்டீங்க. எவன் இன்னும் சொல்லுவாங்களே, எச்ச காசு போகிறான்னா அதுக்கு ஆட்ட ஆடுறதுக்கு தான் ஆள். உங்களை மட்டும் கிடையாது, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதனால் மனுஷன் எதை கடையை மூணா சரி லேடிஸுக்காக ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் வீட்டில் கூலி வேலை செய்கிற பொம்பளைங்க காசை எடுத்துன்னு டாஸ்மார்க்கில் கொடுத்துட்டு உக்காந்துங்கிறாங்க குடிச்சிட்டு. ஆனால் உங்களது மட்டும் 24,000 குடும்பம் நல்லா இருக்கணும், 4 கோடி மக்கள் அழிஞ்சு போகணும். இதானே உங்கள் எண்ணம்? நடத்துங்க. எவ்வளோ நடத்துகிறீங்கன்னு நடத்துங்க.